ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 30/3/2026 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறையிலிருந்து இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, வேக்கன்சி ஆஃப் டெக்னீஷியன் டு பி நோட்டிஃபைட் ஃபார் ரெக்யர்மெண்ட் இன் 2026. அதாவது உங்களுக்கு ரயில்வே துறையில் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பை நிரப்ப போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சியை அப்ரூவ் பண்ணி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஹேஸ் அப்ரூவ் டு இஷ்யூ சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது மொத்தமாக 6565 வேக்கன்சி நாங்கள் அப்ரூவல் கொடுக்குறோம். மொத்தமாக 39 கேட்டகரியில் இந்த வருஷம் நிரப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு இந்த வருஷத்தோட 2வது நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதை தவிர்த்து இதுக்கு அடுத்து டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேக்கன்சி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 6565 வேக்கன்சி நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 39 கேட்டகரிக்குள்ளே அதை மொத்தம் 39 பதவி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டாக தாங்க இதில் வெளியிட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், சதர்ன் ரயில்வே அண்டு வெஸ்ட் ரயில்வே ஆர் அட்வைஸ் டு ரிலீஸ் 100 டெக்னீஷியன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்டு 60 டெக்னீஷியன் பிளாக் ஸ்மித் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரயில்வே நம்பரும் நமக்காக இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதேமாரி வேக்கன்சிக்கான அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மொத்தமாக 39 பதவிகள் எல்லாமே பாருங்கள் டெக்னீஷியனுக்கான பதவி. டெக்னீஷியன் கிரேட் 3ல் இஎம்யூ எலக்ட்ரிக்கல் பவர் எல்லாமே ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக்கலுக்கான பதவி, வெல்டருக்கான பதவி. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 சிக்னல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சிக்னல் பதவியும் இருக்குது, மற்றது டெக்னீஷியன் பதவியும் இருக்குங்க. இப்போ அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம சதர்ன் ரீஜன் வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 785 வேக்கன்சி கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, என்னென்ன செலெக்ஷன் ப்ரோசஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதான் இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு மொத்தமாக 100 கொஷின் கேட்குறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 2 இருக்குது பாருங்கள். அதுக்கும் சேம் அதே மாதிரி தான் 100 கொஷின் இருக்குது. சிலபஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி இன்னும் கொடுக்கல, பட் விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. முதல்ல பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ். அதாவது நீங்கள் டிகிரியில் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கோம். ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அல்லது பிஎஸ்சி காம்பினேஷனாக முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 3 இயருக்கான டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாங்க. சிக்னலுக்கு இதுதான் கல்வி தகுதி. மற்றபடி டெக்னீஷியன் கிரேட் 3 மற்றது எல்லாமே நீங்கள் ட்ராக் மிஷினாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே 10th முடிச்சுட்டு ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது
ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே டெக்னீஷியன் கிரேட் 2ல பிளாக் ஸ்மித் அப்படின்ற பதவி இருக்குது. ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நிறையா வந்து டெக்னீஷியனுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது, வேகன்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.